வணக்கம் மக்களே, நான் குவைட்ல இருந்து சந்திரா பேசுறேன். இன்னைக்கு குவைட்ல 2 முக்கியமான அப்டேட்ஸோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். 2 குட் நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைட் ஏர்போர்ட் ஓபன் பண்ணி டெர்மினல் 4 and 5 ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெசிரா அண்ட் குவைட் ஏர்வேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பாத்தீங்கன்னா, 2 ஃபிளைட் மட்டும் போறதுனால நமக்கு டிக்கெட்டோட விலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உயர்வுல இருந்தது. ஸோ சாதாரண நடுத்தர மக்கள் நம்மளாலலாம் போக முடியாத சில கட்டாய சூழ்நிலைகளா இருந்தது. ஸோ இப்போ குவைட் ஏர்வேஸ் அதாவது சிவில் ஏவியேஷன்ல இருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியில இருந்து டெர்மினல் 1 ஓபன் பண்றதா வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெருமையான விஷயம். டெர்மினல் 1 ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிளைட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸும் கம்மியா இருக்கும். அதனால ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஊர்ல இருந்து வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நியூஸை வந்து ரொம்ப நல்ல நியூஸா இருக்கும். This is first thing. Second news என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈத் ஹாலிடேஸ் குவைட்ல பாத்தீங்கன்னா மே 26ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6 நாள் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப பெருமையான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு பக்ரீத் பண்டிகைக்கு 1 நாள் தான் அரசு விடுமுறை கொடுப்பாங்க. நம்ம அரபு கண்ட்ரியில் இருக்கிறதுனால நமக்கு இப்போ 6 நாள் விடுமுறையா இருக்கு. ஸோ எந்தெந்த டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க வேலை செய்யற இடத்தை பொறுத்து உங்களுக்கு லீவும் அமையும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டேட் இதுதான். ஸோ இப்போ நாங்க நர்ஸா ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு 4 days லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விடுமுறை இருக்கும். ஸோ எல்லாரும் சந்தோஷமா இந்த விடுமுறையை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி குவைத்தை பத்தின புது நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட்ன்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தமிழ்ல உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.